அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பல செயல்களில் வெற்றி பெறக்கூடிய எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கும்பராசிக்கு இந்த விசுவாவசு வருஷம் அந்த திட்டங்களும் அந்த செயல்களும் வெற்றி பெற போகுது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சார், ஒருத்தவங்களா 2 பேரா? எத்தனை பேர் சார் என்னை குறை சொல்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க தெரியுமா? யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை அங்கீகாரம் பண்ணுறாங்களா? ஏற்றுக்கிறாங்களா? நம்மளை என்னமோ பணம் காய்க்கிற மிஷின் மாதிரி பார்க்குறாங்க. நம்மளை மற்றவனுக்கெல்லாம் உழைச்சி கொடுத்துட்ருக்குறோம். நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் வாழ்க்கையில் நம்ம எப்போ தான் சார் செட்டில் ஆவோம்? எனக்குன்னு எப்போ சார் நான் வாழ போகிறேன்? எனக்காக எப்போ தான் நான் வாழ போகிறேன்? என்னோடய பயணத்தை தொடங்க போகிறேன்? வயசு ஓடுது, நேரம் ஓடுது. இப்படி கேட்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருஷத்தில் பல விசித்திரங்கள் நடக்க போகுது. தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்ற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல. எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும். ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும். வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும். பல கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பெயர்ச்சி வருது, ராகு பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி, எவ்வளோ பெயர்ச்சி வருது. ஆனால் எந்த பெயர்ச்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். நீங்கள் எது வேணால் நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தா தான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படைக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறதை நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. உண்மையாக இல்லையா? இப்படிலாம் நினச்சிங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கும்பராசி மனசு எனக்கு தெரியும். நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சே இருப்பீங்க. நம்மளை மீறி எதுவும் நடக்காது. கும்பராசிக்காரர்கள் யார்? உங்களை மீறி உங்கள் சந்தோஷம் பறி போகாது. ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் இன்னொரு இடத்துல மூக்கை நுழைக்கிறது. மூக்கை நுழைச்சது மட்டும் இல்லாமல் தலையை நோய்க்கிறது. இது தெரிஞ்சும் பண்ணுவீங்க. தலையை கொடுத்து தலையை காப்பாற்றுறது பெரிய பிரச்சனையாகிடும். இதுதான் கும்பம் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் மிஸ்டேக்கு. ஒன்றே ஒன்று தான் இந்த வருஷத்தில் உறுதிமொழி நிறைய எடுங்க. நான் சொல்கிற உறுதிமொழி எல்லாம் கும்பராசிக்காரங்க இந்த வருஷத்தில் எடுத்தீங்கன்னா எல்லா வருஷம் மாதிரி இருக்காது. இந்த வருஷம் தான் உங்களுக்கு டாப்பில் இருக்கும். ஆமாம், உங்கள் கிரக நிலைப்படி சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஜென்ம சனி விலகிட்டார். இனிமேல் சனினால் உங்களுக்கு கெடுதலே இல்லை. குரு 5ல் வராரு, 5th பிளேஸ். நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது. நிறைய சீக்ரெட்டாக சக்ஸஸ் கொடுக்க போகுது. உங்களை உயர்த்தி பார்க்க போகுது. இந்த உலகம் 10 பேர் நடந்து போகிற இடத்துல உங்களை மட்டும் தனியாக பார்க்க போகுது. ராகு கேது உங்கள் வாழ்க்கையில் சில வளர்ச்சிகளை ஏற்படுத்த போகிறாங்க. ஆனால் ரொம்ப காம் டைப்புக்கு வாங்க. கோபமே வேண்டாம். நிறைய ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள்.
கோவத்தை குறைச்சிக்கிறதுக்கு கையில் ஏதாச்சும் பால் யூஸ் பண்ணுங்கள், வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைனா கோவிலுக்கு போங்க. கோவத்தை குறைக்க என்னென்ன வழிலாம் இருக்கோ அந்தந்த வழிலாம் பண்ணுங்கள். கும்பராசிக்காரங்க, போன ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லா தான் போயிட்டுருக்கு. உண்மையா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தாருக்கு தமிழ் புத்தாண்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எந்த ராசின்னு சொல்லிவிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கும்பராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கும்பராசிக்கு நிறைய வெறுப்புகள் தான் வந்திருக்கு. யாரை பார்த்தாலும் வெறுப்பு தான் வருது. இதெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம மாற்றிக்கணும் நம்ம. ஏன்னா சமூகத்துக்கு பிடிக்கல, உறவுகளும் பிடிக்கல, இந்த உலகம் பிடிக்கல. எங்கே பார்த்தாலும் ஃப்ராடு, எங்கே பார்த்தாலும் நம்ம பேசுகிறது கேட்குறதில்ல, எங்கே பார்த்தாலும் ஏமாத்து வேலை, நமக்கு முன்னாடியே எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. அப்போ நடிக்கிறவனுக்கும் வேஷம் போகிறவனுக்கு தான் இந்த உலகம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அவனுக்கு தான் நல்ல வாழ்க்கை கிடைக்குது. அது மாதிரி நிறைய கேள்வி நமக்குள்ளே எழும்புது. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வேஷமும் போடாமல் நடிக்கவும் செய்யாமல் நல்ல பேர் எடுக்கணும். இது எவ்வளோ பெரிய கஷ்டம். உண்மையை பேசினாலே உள்ள தள்ளிடுறாங்க. உண்மையும் பேச முடியாது. போராட்டம் 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 போராட்டத்திலே போயிடுச்சு இது வரைக்கும். அப்போ இந்த போராட்டத்தில் இருந்து நமக்கு ஒரு தேரோட்டம் நடக்கணும். இப்போ நின்றுட்டு இருந்த தேர் வருதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு திருவாரூரில் திடீர்னு தேர் இந்த வருஷம் ஓடப்போகுது, தேரோட்டம். அப்போ எத்தனாயிரம் கணக்கான மக்கள் அங்கே கூடுவாங்க. அப்போ கும்பத்திற்கு இது தேரோட்டம் விடக்கூடிய நேரம். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வடையும். யாருக்காக வாழ்கிறோன்றதை விட நமக்காக வாழக்கூடிய காலம். இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் துன்பம் விரட்டி அடிக்க போகுது. ஒரு மகுடம் சூட போகிறீங்க. நிச்சயம் மகுடம் சூட போகிறீங்க. உங்கள் வீட்டில் மங்கள காரியம் நடக்க போகுது. காதல் அரும்ப போகிறது. காதல் அரும்ப போகிறது. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அன்பு, ஒரு வசீகர தன்மைகள் உருவாக போகுது. இது வரைக்கும் ஒருத்தவங்களை கோபமாக பார்த்த நீங்கள் இப்போ பாவமாக பார்க்க போகிறீங்க. ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால் கும்பத்துக்கு இப்போ ஒரு நல்ல நேரம். கும்பராசிக்காரங்களுக்கு குறை வராது. கும்பராசிக்காரங்களுக்கு குறை வராது. விசுவாசு வருஷத்தில் மருத்துவ செக்கப்லாம் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகும். உடம்புல எந்த ப்ராப்ளமும் வராது. கொடுத்த கடனை வாங்குவீங்க. அதே நேரத்தில் வாங்கின கடனை சரியாக அடைப்பீங்க. கௌரவம் உயரும். ஏறத்தாழ நீங்கள் கும்பிட்ட சாமி நீங்கள் கை விடலை. இந்த விசுவாசு வருஷத்தில் நீங்கள் கும்பிட்ட சாமி கை விடலை. இதை நம்புங்க. இந்த முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் துர்க்கையையும் இந்த 3 சாமியை தொடர்ந்து கும்பிடுங்க. நான் இது எல்லா பதிவிலும் சொல்லிட்டு வரேன். நீங்கள் சிவன் கோயிலுக்கு தொடர்ந்து போங்க. திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. துர்க்கையை வெள்ளி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் கும்பிடுங்க. முருகனை செவ்வாய்க்கிழமை வணங்குங்க. கும்பராசிக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் கண்டிப்பாக விலகும். விசுவாசு வருஷத்தில் நமக்கு ஒன்று தேவை, நம்பிக்கை மட்டும்தான். இவ்வளோ நாள் அதை தாங்க நம்பிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நம்புங்க. இப்பயும் நீங்கள் நம்பி பாருங்கள். நிச்சயமாக இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கு பல மாற்றங்களை உண்டாக்கும். இது ஃபஸ்ட்டு. மீடியா சம்மந்தப்பட்ட நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரம், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெரும்பகுதி கும்பராசி 35 வயதுக்கு பிறகு சொந்த தொழிலுக்கு வந்துரு. அதான் நல்லது. ஓன் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. பல பேர் பல கோடீஸ்வரங்கள் ஆகியிருக்காங்க கும்பராசியில். கூட்டணி பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா எல்லா பையனும் ஏமாற்றுவான், பூரா பையனும் ஏமாற்றுவான். நம்மளுக்குனே வந்திருப்பாங்க ஏமாத்துறதுக்கு. அதனால் கும்பராசிக்காரங்க தனித்து நிற்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். சிங்கிளாக முயற்சி பண்ணுங்கள். சமூக அந்தஸ்து உயரும். பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொது வாழ்க்கையில் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. வீட்டில் அங்கீகாரம் கிடைக்காது. வீட்டில் ஒரு பையனும் மதிக்க மாட்டான். நம்ம வீட்டில் நாய் வளர்த்தா கூட நம்ம வரும்போது தலை குனிஞ்சு தான் பார்க்குது. கையில் ஏதாச்சும் இருந்ததுனா தான் ஒடியாரும். கையில் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா தலை கீழே குனிஞ்சிக்கும். வீட்டு தெருவில் இருக்க நாய் கூட எடை போட்டு வச்சுருக்கோம். இது உண்மை தான். அப்போ பாருங்கள் உலகம் அப்போ எவ்வளோ எடை போட்டு வச்சுருக்குன்னு. கும்பராசிக்காரங்க கையில் காசு இருந்துன்னா எல்லோரும் கையெழுத்து கும்பிடுவாங்க வணக்கம்னு. காசு இல்லைன்னா ஃபோனே வராது. அப்போ காசு சம்பாதிக்கிறது தான் இந்த வருஷத்தில் முதல் இலக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த காசை வச்சு தான் இந்த வருஷம் முழுக்க களை கட்ட போகுது கும்பம். பணம் தான் துட்டு, மணி. இதில் தெளிவாக இருங்க கும்பராசிக்காரங்க. இந்த வருஷத்தில் 5 இலக்கை ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்று பணம். எதை எடுத்தாலும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். அந்த பணத்தை இன்னொருத்தவங்களுக்கு செலவு பண்ணுறதை விட பணத்தை காட்டி நம்ம வேலையை வாங்கணும். இது 2. 3வது, நம்ம சந்தோஷம்தான் முக்கியம். இத்தனை வருஷமாக யாருக்காகவோ நம்ம சந்தோஷத்தை இழந்திருக்கோம். யாருக்காகவோ பல வருத்தம் பட்டிருக்கோம். ஆனால் இந்த வருஷம் முழுக்க நம்ம சந்தோஷம் மட்டும்தான். இதில் தெளிவாக இருங்க. 4வது, கோர்ட்டு கேஸில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. புதிய நட்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், எதிர்பார்க்குற அன்பு கிடைக்கும். ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுங்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஏகாந்தமாக சந்தோஷமாக இருக்க முடியும். எதுலேயும் வெற்றி கிடைக்கும். எளிமையான வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு நான் சொல்லுவதை மட்டும் நம்புங்க.
இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இது நடக்கும், நான் சொல்கிறது இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு நம்புங்க. ஏன்னா கும்பத்துக்கு இந்த விசுவாச வருஷத்தில் பல நாள் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கு மேலே உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க வழி கிடையாது. ஏன்னா ஓவரால் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சாச்சு. நிறைய பாட்டு கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கிள் ஏற்பட போகுது. உங்களுக்கு நிறைய சாங் கேட்க கேட்க நிறைய எனர்ஜி கிடைக்கும். உங்கள் மனசு அமைதியாகும். கோவிலுக்கு போங்க, மனசு அதிகமாக அமைதியாகும். மனுஷங்க உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, உதவி நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த உதவியும் வராது. நீங்கள் நிறைய பாட்டு கேளுங்க, உங்கள் வாழ்க்கை பிரபலமாக போகுது. நீங்கள் கண்டிப்பாக விஐபி அந்தஸ்தை பெற போகிறீங்க. நீங்கள் நிச்சயமாக மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. பெரிய மனிதர்கள் உங்களுக்கு வரவேற்பை கொடுக்க போகிறாங்க. தலைக்கு இருந்த கடன் உங்களுக்கு குறைய போகுது. பெரிய மனிதர்கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க போகுது. பரிபூர்ணமான அந்தஸ்தை கும்பம் பெறக்கூடிய காலம். உலக மக்கள்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரம். உலகத்தையே புரிஞ்சுக்கிற நேரம். இவன் எல்லாம் என்ன பண்ணா நம்மளை பாரு. ஒன்றே ஒன்று தாங்க உங்களுடைய பலம். ஒரு நாளும் ஒருத்தவங்க மேலே வச்சுருக்கிற அவங்களுக்கு பண்ண பாவத்தையும் அவங்க பண்ண அவமானத்தையும் ஒரு நாளும் அவங்கக்கிட்ட நேரடியாக காட்ட மாட்டீங்க. பார்த்தாலே நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பீங்க. அதுதாங்க கும்பம். பழி பாவத்துக்கு பயப்படக்கூடியவர்கள். இந்த வருஷத்தில் கும்பராசிக்காரங்க நிறைய தெளிவாக போகிறீங்க, ஞானம் பெற போகிறீங்க. நிச்சயமாக நல்ல வழியை இறைவன் காட்டப் போகிறான். உங்களுக்கு சொர்க்கம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உண்டு. ஆல் த பெஸ்ட். எல்லா காரியத்திலையும் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. நம்பிக்கையோடு இருங்க, திடகாத்திரமாக இருங்க. இதை மட்டும் நீங்கள் உற்சாகமாக எடுத்துக்கோங்க. நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு புத்தாண்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையை எப்படி கையாளன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கும்பராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.